செய்ததானோ அந்த மாஸ் சீன்ஸா? மொத்தம் அந்த பொலிட்டிக்ஸும் இன்டெரக்டாக சொல்கிறது. இல்லை அப்படி இல்லை, அந்த அந்த மாதிரி வாழ்க்கை முறை இருக்குல்லங்க. எதுக்கு பின்னாடி இளைஞர்கள் போகிறாங்க, எதை ரொம்ப நம்புவாங்க, எதை பார்த்து நம்ம கூஸ் பம்ப்ஸ் ஆகிறோம். அப்போ என்னோட கூஸ் பம்ப்ஸ் அப்படிங்கிறது கிட்டான் கடைசியாக உச்சத்துக்கு போகிறான்ல, அந்த கூஸ் பம்ப்ஸ் தான் உச்சம். நிறைய நம்மளை ஈர்க்கக்கூடிய, நம்மளை திசை திருப்பக்கூடிய, நம்மளை வந்து என்ன சொல்கிறது, இளைஞர்களை திசை திருப்பக்கூடிய நிறைய செயல்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். பட் எது நிலையானது, எது நேர்மையானது, எது வந்து எல்லாராலையும் கொண்டாடப்படக்கூடியது, எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த கூஸ் பம்ப் தான் ஃபைனல் கூஸ் பம்ப்ஸ். கடைசியாக கிட்டான் போய் ஜெயிக்கிறது இருக்குல்ல அது. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அதை பார்க்கும்போது எது உனக்கு வேணும்னு முடிவு பண்ணிக்கணும்னு சொல்கிறது இருக்குல்ல, அது எனக்கு அப்படி பண்ணணும்னு தோணுச்சு. அதனால் அந்த ஏன்னா கபடி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய உடல் வீரம் சார்ந்து, உடல் சார்ந்து, திறன் சார்ந்து, உழைப்பு சார்ந்து ஒரு விளையாட்டு. அதை இயக்கும் போது அவனுக்கு தன்னாலேயே அதுக்குள்ள ஹீரோயிசம் ஃபார்ம் ஆகிடும். அது எங்கிட்ட வேணாலும் கூட்டிகிட்டு போயிடும். அந்த ஹீரோயிசம், அந்த பில்டப் இருக்குல்ல, அது இப்படியே கூட்டிகிட்டு போகும், அப்படியே கூட்டிகிட்டு போகும். எங்கிட்டும் போகாமல் நேராக நீ போய் உன்னுடைய இலக்கை அச்சீவ் பண்ணுறது இருக்குல்ல, அந்த கூஸ் பம்ப்ஸ் பெருசு. அதை கிரியேட் பண்ண தான் ட்ரை பண்ணோம். அதனால் நிறைய குட்டி குட்டியாக காமிச்சு ஃபைனலி நிலையான ஸ்டாண்டர்டான கூஸ் பம்ப்ஸ் எது, மனசுக்கு நெருக்கமான கூஸ் பம்ப்ஸ் எது அப்படிங்கிறத நிரூபிக்கிறது தான் அந்த படம். ஒரு 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 அதிகாரத்தில் இருக்க அமைப்பு அதை தூக்குங்கன்னு சொல்லுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை எடுத்து ஃபைட் பண்ண வேண்டிய நம்ம கடமை. ஓகேங்களா? அந்த கிரியேட்டர், அந்த ரைட்டர் பக்கம் நியாயம் இருக்கும் பட்சத்தில் அதை ஃபைட் பண்ணுவார். கோர்ட்டுக்கு போவார், விஷயம் பண்ணுவார். ஒருவேளை அதுக்கப்புறம் நடக்குது, அது கோர்ட்டுக்கெலாம் போயும் அது முடியலை அப்படின்னா நமக்கு வழி இல்லை. திருப்பி இந்த சமூகத்தை எப்படி புரிய வைக்கணும் வேலைக்கு நம்ம போகணும். நம்ம அதே பற்றி நம்ம நம்பிக்கை என்ன இருக்குது, கோர்ட்டு தான் இருக்குது. நம்மளால் இப்போ நான் இருக்கேன், என்னோட அடுத்த படத்தை வந்து சென்சார் போட ஒரு சீன் தூக்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக எனக்கு அந்த சீன் வேணும், அந்த சீன் இல்லைன்னா என் படம் கன்வே ஆகாது அப்படின்னு நான் நம்புவேன். ஆனால் அந்த சீன் என்னை சென்சார் போட்டு தூக்க சொல்கிறாங்க அப்படின்னா நான் கோர்ட்டுக்கு போவேன். ஓகேங்களா? சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன். நான் அங்கேயும் எனக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சீனால் ஒரு பதற்றம் வரலான்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி நான் என்ன பண்ணுவேன்னா அந்த சீனை அந்த சீன் தூக்கிடுவாங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இதை வேற ஒரு வழியாக நான் மாற்ற முயற்சி பண்ணுவேன். அடுத்த படத்தில் இதே கருத்தை, இதே விஷயத்தை, என்னோடய ஐடியாலஜை வேறு விஷுவல்ஸ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவேன். இங்கே அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.